சவுக்கு சங்கர் மேலே கூண்டாஸ் போட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், சவுக்கு சங்கர் வழக்குகள் போட்டதில் எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஏன்னா அவர் மேலே நிறைய புகார்கள் எங்களுக்கே வந்தது. அதன் அடிப்படையில் போடுறாங்க. உண்மையாக இருந்தால் தண்டனை கிடைக்கட்டும், புகாரில் உண்மையாக இல்லைன்னா அவங்க அங்கே போய் அவருடைய வழக்கறிஞர்கள் அதுக்கு எதிராக போராடட்டும். குண்டல் சட்டத்தில் போட்டிருக்காங்க, அதுவும் சென்னை போலீஸ் கமிஷனர் போட்டிருக்காருன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் நேர்மையானவர், அவர் ரொம்ப நேர்மையானவர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சென்னை போலீஸ் கமிஷனர். ஏன்னா கூண்டாஸில் அவர் தான் கையெழுத்து போடணும். அதனால் சந்தீப் ராத்தோர் ரொம்ப நேர்மையானால அவர் போட்டிருக்காருன்னா ஏதாச்சும் விஷயம் இருக்கும், போட்டிருக்காரு. ஒருவேளை இவங்களுக்கு அதில் எதிர்ப்பு இருந்ததுன்னா ஹேபியஸ் கார்பஸ் போடலாம். ஹேபியஸ் கார்பஸ்னால் ஆட்கொணர்வு மனு. இந்த விஷயத்தில் எப்படி ஆட்கொணர்வு மனுங்கிற ஒரு சட்ட பிரச்சனை வரும். இந்த கூண்டாஸில் போட்டவங்களுக்கெல்லாம் தவறாக கைது செஞ்சுட்டாங்கங்கிறதுக்காக ஆட்கொணர்வு மனுன்னு போடுவாங்க. அது போடணும். அது ஹைகோர்ட்டில் லிஸ்ட்டுக்கு வரவே 10 மாதம் ஆகும். அந்த அவங்க 1 வருஷம் முடிகிற டைமில் தான் லிஸ்ட்டு வரும். அது ஒரு பெரிய கேலி கூத்து. இந்த குண்டாஸில் போடுறாங்கன்னா 1 வருஷம் உள்ளே இருக்கணும்ல. அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு வேலை நிரபராதியாக இருக்கான்னு வைங்க, இவரை விட்டுருங்க. சவுக்கு சங்கர் மேலே அவரை நல்லவர் நிரபராதின்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. நிரபராதியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, பாதிக்கப்பட்டவன் அவன் என்ன பண்ணணும்? என்ன கூண்டாஸில் போட்டாங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு வரணும்ல. 10 மாதம் கழித்து தீர்ப்பு வந்தால் அதுக்கப்புறம் 2 மாதம் தானே இருக்குது. அப்புறம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் என்ன இருக்குது? போலீஸ் கூண்டாஸ் போடுறது பூரா கோட்டாவில் போடுவாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் கமிஷனரு இந்த மேலே இருக்கிற அதிகாரிகள் தான் கூட்டி காவல்துறை கெடுக்கிறது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, கோட்டா பிடிப்பு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5 கூண்டாஸ். அவன் திருடிட்டு எல்லா இதை விட்டுட்டு ஏதாச்சும் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பான். திருப்பி அவனை தூக்கி கூண்டாஸ், 5 கூண்டாஸ். அது மாதிரி ஒரு கேவலமான விஷயம் காவல்துறையில் கோட்டா சிஸ்டம். தவறு செய்தவன் மேலே தானப்பா வழக்கு போடணும். ஒரு மாதத்துக்கு 5 பேர் மேலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போடணும்னா அவன் என்ன பண்ணுவான்? தப்பே செய்யாதவன் மேலே போட்டானா அப்புறம் அந்த துறை என்ன ஆகுறது? அது கேவலமான விஷயம் இல்லை. ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை. இதை விட அதிக கேவலம் என்னென்னா, நீதித்துறைக்கு போனீங்கன்னா 1 வருஷம் போட்டுருவான். 10 மாதம் 11 மாதம் அப்போ தான் இவரை விடுதலை செய்கிறேன்பாங்க. அதுக்கு விட்டு 1 மாதம் இருந்துட்டு அவன் வெளியில் வந்துடலாமே. 1 வருஷம் தான் இருக்க முடியும். நீங்கள் தீர்ப்பே கொடுக்க வேணாம்ப்பா. 1 வருஷத்தில் அவனே வெளியில் வந்துட்டு போகிறான். இது இன்னும் ஒரு கேலித்தனமான தீர்ப்பு. 10வது மாதம் எடுக்கிறது அது ஒரு இது. அதனால் கூண்டாஸில் இப்போ ஹேபியஸ் கார்பஸ் போட்டு அவர் வெளியில் வர்றதுன்னா வரட்டும். அவர் பக்கம் நியாயம் இருந்தால். ஏன்னா பல செய்திகள் எங்களுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் அவருக்கு நாங்கள் ஆதரவு இல்லைங்கிறத உறுதியாக சொல்லிடுறோம். ஆனால் எந்த சட்ட மீறல்களாக இது மனித உரிமை மீறல்களாக இருந்தால் அது தவறுன்னு நாங்கள் குரல் கொடுப்போம். அது இந்த சவுக்கு சங்கருக்கல்ல யாராக இருந்தாலும். இப்போ இந்த அவருடைய ஒரு ரெட் பிக்ஸ் ஒரு பிடிச்சிருக்காங்க, அவருக்கு நாங்கள் தான் சொல்கிறோம், தப்பு இருந்தால் வழக்கு போடுங்க, தண்டிங்க. ஆனால் அவரை போய் கையை ஒடிக்கிறது காலை ஒடிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அது ஒரு ஜனநாயக நாட்டில் நல்லதில்லை. ஏன்னா இது ஒரு இயங்காமல் இருக்கும் ஒரு அரசாங்கம் உட்காந்துக்கிட்டு இருக்குது. பொம்மை மாதிரி உட்காந்துருக்கும் ஒரு முதல்வர் இருக்கிறார். அதனால தான் நான் அந்த கருத்தை சொல்லுவேன். நல்ல முதல்வர் இருந்தார். அவர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இது பண்ணாதீங்க, காயங்கள் ஏற்படுத்தாதீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக உலகத்தில் அது ரொம்ப கேவலமான விஷயங்கிறத சொல்லியிருப்பார். அவர் பொம்மை மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் சவுக்கு சங்கர் விட்டுருங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இனிமேல் இந்த ஜெரால்டுகளெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நாகரிகமான இன்வெஸ்டிகேஷனை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. என்னுடைய இரத்தத்தில் ஓடுவது காவல்துறை பிளட், போலீஸ் பிளட்டு. ஏன்னா நான் ஆரம்பத்தில் வந்ததே காவல்துறையிலிருந்து தான் வந்தேன். அதனால் எனக்கு காவல்துறை மேலே எப்பவும் ஒரு இது உண்டு, மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. அந்த மரியாதையும் மதிப்பையும் அதிகாரிகள் கெடுத்துடாதீங்கிறது தான் என்னுடைய. அது மிகப்பெரிய துறை, உலகம் முழுவதும் மக்களை காக்கக்கூடிய துறை. அது நல்லபடியாக வைங்க அப்படின்னு. ஏன்னா என்னுடைய துறையிலிருந்தே நான் பல எதிர்ப்புகளை தெரிவித்தேன். காவல்துறையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினவன் நான். 92, 93களில் அத்தனை அதிகாரிகளும் எனக்கு பயப்படுவாங்க. மிகப்பெரிய போராட்டத்தை அத்தனை IPS அதிகாரிகளையும் தண்ணி குடிக்க வச்சவன் 1992, 93. காரணம் பல விஷயங்களை எதிர்த்து தான் பண்ணேன். அதனால் இன்றைக்கும் வெளியில் வந்தாலும் நான் காவல்துறையை நேசித்தாலும் காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் என்னால் ஆதரிக்க முடியாது. மனித உரிமை மீறல்களை நடத்தாதீங்க கூடுமான வரை. அதனால் இவங்க விஷயத்தில் அந்த ரெட் பிக்ஸ் உங்களை கைது பண்ணியிருக்கீங்க. அதில் மனிதாபிமானத்தோட
குற்றத்தை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுங்கள், யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. அரசாங்கத்தின் அணுகுமுறை மிக மிக மோசம். இன்றைக்கி ரகுபதிங்கிற சட்ட அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒன்றும் பழி வாங்க போடல, பொய் வழக்கு போடலன்னு சொல்கிறார். உங்கள் எந்த சமூக ஆர்வலரும் தெரிவிக்கல. என்ன அங்கே போய் போலீஸ் உரிய சாட்சிகளோடு கைப்பற்றியிருப்பதாகத்தான் தகவல் வந்திருக்கிறதே தவிர பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் எங்களுடைய அரசுக்கு கிடையாது. ஸ்டாலினை பேச சொல்லுங்கள் மிஸ்டர் ரகுபதி. குற்றச்சாட்டு உங்கள் ஸ்டாலின் மேலே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, சவுக்கு சங்கர் ஸ்டாலினை சந்தித்து பேசினேன், இவர் கூட்டிகிட்டு போனார் நீ உதயநிதினு சொல்கிறார். அது உண்மையாங்கிறது ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும்ல. அவரை பிடிச்சி அவர் மேலே பல வழக்கு, கஞ்சா வழக்கு முத கொண்டு போட்டிருக்காங்க. அவர் ஸ்டாலினை சந்திச்சேங்கிறாரு. ஸ்டாலின் என்ன சொன்ன, என்னை சந்திக்கவே இல்லை, ஒரு பொய் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். இல்லை என்னை சந்திச்சாரு, வேறு விஷயமா சந்திச்சார் சொல்லணும்ல. பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? எடப்பாடிக்குன்னு சொல்கிறேன், எடப்பாடி நீங்கள் அவர்கிட்ட ஏமாந்தீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுக்குறேன்னு உங்கள் பையன் மிதுன் மூலமாக பண்ணேங்கிறாங்க. இன்றைக்கி வர எடப்பாடி ஏதாச்சும் வாயை திறந்துருக்காரா? அதிமுக வக்கீலுக்கு அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறீங்க? சமூக பொறுப்பு இல்லையா? நீங்கள்லாம் மிகப்பெரிய தலைவர்கள், மக்கள் உங்களை நம்புகிறாங்க, ஓட்டு போடுறாங்க. அந்த மக்களுக்கு உங்களை பற்றி சரியாகவோ தவறாகவோ ஒரு செய்தி வந்தால் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது ஒரு நாகரிகமான அரசியல்வாதிகளுக்கு அழகாக இல்லையா? அது நீங்கள் 2 பேரும் ஏன் செய்ய தவறுறீங்க, ஸ்டாலினும் எடப்பாடி அவர்களும்? அப்படிங்கிற கேள்வியும் நாங்கள் எழுப்புவோம்.